யாழ்ப்பாணத்தில் பிரதான வீதியை அண்மித்து ஒரு 4 பரப்பு காணியானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த காணி எங்கே அமையப்பட்டு காணப்படுகின்றது, இது எந்த பாதையின் அருகே காணப்படுகின்றது என்கின்ற தகவலோடு நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி தான் பிரதான வீதி தான். பாத்தீங்கன்னு சொன்னால் பலாலி யாழ்ப்பாணம் வீதி. இந்த வீதியில பாத்தீங்கன்னு சொன்னால் ஊரலு அம்மன் கோயில் சந்தையை அண்மித்து பாத்தீங்கன்னு சொன்னால் திலிவன் வீதி என்று அழைக்கப்படுகின்ற பொக்கனை கிணறு வீதியானது. இந்த வீதிக்குள்ளதான் ஒரு கொஞ்ச தூரம் போகின்ற பொழுது இந்த காணியை நாங்கள் வந்தடையக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது இந்த பாதையினூடாக செல்கின்ற போதுதான் இந்த காணியானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த இடத்துல இருந்து பார்க்கின்ற பொழுதே தெரியும் உங்களுக்கு இந்த பிரதான வீதியில வாகனங்கள் போகிறதை பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த ஒழுங்கையில தான் இந்த காணியானது அமையப்பட்டு காணப்படுகின்றது. அத்தோடு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒழுங்கையானது கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில ஒரு பெரிய ஒரு பாதையாகத்தான் காணப்படுகின்றது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது. இந்த காணியின் அளவை பார்த்தோம்னு சொன்னா 4 பரப்பு காணிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பரப்பாகவும் பிரித்து வாங்கி கொள்ளக்கூடியதாக தான் காணப்படுகின்றது. இந்த காணியின் அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சதுர காணியாக காணப்படுகின்றது. அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பக்க மதில்களும் ஒரு பக்க வேலியோட தான் இந்த காணியானது அமையப்பட்டு காணப்படுகின்றது. இந்த காணிக்கு ஓனரால சொல்லப்படுற விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிக்கு ஓனரால சொல்லப்படுற விலை ஒரு பரப்பு 40 லட்சம் ரூபாய். அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய விலை பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது. இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான சகல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு இது போன்ற நீங்கள் ஏனைய காணிகள் வீடுகள் விற்பனை வாங்குற சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.